ஹாய் ஹலோ வீவர்ஸ், இது நம்மளோட கிரிக்கெட் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு தோனி அவங்க இந்த 2026 ஐபிஎல்ல இதுக்கு மேலே ஒரு மேட்ச் ஆடுவாரா மாட்டாரா, அவர் ஃபுல்லி ஃபிட்டாக இருக்காரா, அவரோட இன்ஜுரி அப்டேட் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அதை தாண்டி சிஎஸ்கேவோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை இப்போதைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் கூடிய விரைவில் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சிஎஸ்கே நிர்வாகத்துக்கிட்டேருந்து வரப்போது. அந்த பிளேயர் யார், அதை பற்றியும் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்றுக்கு நம்ம சேனலில் சிஎஸ்கே வர்சஸ் டிசி மேட்சோட ரிவ்யூன்றது பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ராடாக சிஎஸ்கே என்ன மாதிரி விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கே ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு, இதுக்கப்புறமா பிளே ஆஃப்ஸோட சான்சஸ் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நேற்றுக்கு அனாலிசிஸ் பண்ணி அந்த வீடியோன்றது போட்டிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. எந்த வீடியோவில் சிஎஸ்கேவோட அப்டேட்ஸ் பார்க்கலான்னா, இப்போ தோனி அவங்கள பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தோனி அவங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல்ன்றது கிடச்சிருக்கு. ரீசெண்ட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தோனி ஃபுல்லி ஃபிட்டாக இருந்தது. பட் அந்த டைமில் தோனி அவங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிஎஸ்கேவோட அந்த ஒரு டீம் காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ நான் வரதுனால தேவையில்லாமல் டீம் காம்பினேஷனில் ப்ராப்ளம் வரலாம். மேபி பார்த்தீங்கன்னா ஒரு பவுலரோ இல்லை ஒரு பியூர் பேட்ஸ்மேனோ வெளியில் போக வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் நம்ம டீமை கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு இந்த டீமுக்கு தேவையில்லைன்றதை தோனி ஒரு டிசிஷனாக எடுத்திருந்தார். அதே டைமில் அவருக்கு இன்ஜுரியும் இருந்ததுனால அவர் நிறைய மேட்சஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியிருக்காரு இந்த சீசன். இதுக்கு முன்னாடி தோனி இந்த மாதிரி மேட்சஸ் மிஸ் பண்ணது கிடையாது. நம்மளும் ஒரு அசியூம்ஷனில் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, சிஎஸ்கே இந்த மாதிரி மேட்ச்சுக்கு முன்னாடி தோனி ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ, தோனி ட்ராவல் பண்ணுற வீடியோலாம் காமிச்சு அதில் டிக்கெட் சேல்ஸ் பார்க்குறாங்க, அந்த டிஆர்பியை ஏற்றுறாங்கன்ற மாதிரி நம்ம ஒரு கேள்விப்பட்டிருந்தோம். பட் தோனி ஆடாதனால ஏமாற்றத்தினால இப்போதைக்கு சிஎஸ்கேவோட அந்த வியூவர்ஷிப் ரேட்டும் சரி, ஐபிஎல்லோட வியூவர்ஷிப் ரேட்டும் சரி பயங்கரமாக அடி வாங்கி இருக்கிறதா இப்போதைக்கு பிசிசிஐ இன்சைட் சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு தகவல்ன்றது கிடச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தோனி தேவை வியூவர்ஷிப்காக அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் இப்போதைக்கு தோனி ஃபிட்டாக இருக்கிறாருன்ற ஒரு தகவல் கிடைச்சதுனால அவரை எடுத்துகிட்டு ஆட வைக்கணும்னு பார்க்குறாங்க. பட் சிஎஸ்கே இப்போதைக்கு அந்த பிளே ஆஃப்ஸ் அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் இருக்கும்போது இதுக்கப்புறமா வரப்போகிற மேட்சஸ் நம்மளுக்கு எல்எஸ்ஜி கூட இருக்குது. எல்எஸ்ஜி மேட்சஸில் தோனி வருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எல்எஸ்ஜி மேட்ச் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியர் தோனியை நம்ம கேரி பண்ணி ஆடுறது. பட் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இன் சேப்பாக்கில் ஆட போகிறோம். பட் எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் ஒரு மைட்டியான டீமாக இருக்காங்க. பட் த லாஸ்ட் கேம் ஆஃப் தோனி கரியர் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி சேப்பாக்கில் தோனி ஆட போகிறாரு. அகேன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை அவுட் ஆஃப் தி பாக்ஸ் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தோனியை எல்எஸ்ஜி மேட்ச்சில் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஏன்னா சேப்பாக்கில் இருக்குன்றதுனால இதுவாக இருந்தாலுமே அது தோனியோட டிசிஷன், டீம் மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன். தோனி இப்போதைக்கு ஃபிட் ஆகிட்டாருன்றது நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரு தகவல். இப்போதைக்கு சிஎஸ்கே அவங்களோட பிளேயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீசனில் மொத்தமாக சிஎஸ்கே ஜெயிச்சது 5 போட்டிகள். பட் 6லேருந்து 9 பேர்கிட்ட இன்ஜுரின்றது ஆகிட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம நேத்தன் எலிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகியிருந்தார். அகைன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலீல் அகமத், அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்ஜுரியில் வந்துட்டாங்க. நம்மளுக்கு ஆயுஷ் மாத்திரை முதற்கொண்டு. ஆயுஷ் மாத்திரைக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய தகவல் என்னென்னா, அவருக்கு ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இருந்தது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது கூட சேர்ந்து ரிஸ்ட் இன்ஜுரியும் இருந்ததுனால அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு அவர் கிரிக்கெட்டை ஆட முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா. அதை தாண்டி இப்போ சிஎஸ்கேவோட ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸாக நிறைய பேர் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்ரையல்ஸ் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. பட் பிளேயர்ஸை சீக்கிரமாக பிக் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. கலீல் அகமதோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கே இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரையோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரோட அந்த விலைக்காக ஆகாஷ் மதுவால் அந்த நேமில் கொண்டு வந்தாங்க. பட் அதை தாண்டி ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இப்போதைக்கு ஆயுஷ் வர்த்தக்கை பார்க்குறாங்களான்னு பார்க்கும்போது ஆயுஷ் வர்த்தக்கை ராமகிருஷ்ணா கோஷுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா அவரும் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கார். அதே சமயத்தில் பயங்கரமான ஒரு 6 ஹிட்டர். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் 23ல் பயங்கரமாக டொமஸ்டிக் சர்க்கியூலில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டுன்றது வச்சிருக்காரு. நிறைய சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. டோர்னமெண்ட்டில் செகண்ட் ஹையஸ்ட் சிக்ஸஸ் அடித்த ஒரு பிளேயர். 27 சிக்ஸஸ். அதே சமயத்தில் 72 ஆவரேஜ், 170 ஸ்ட்ரைக் ரேட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 392 ரன்ஸ் இன் 6 இன்னிங்ஸ்ன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ரெக்கார்டு வச்சுட்டு இருக்கிறதுனால சிஎஸ்கே இவரை ட்ரையல்ஸில் பார்த்த உடனே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கிட்ட சைன் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு கேள்விப்படுறோம். கூடியவர்கள் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட வர வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட பிளே ஆஃப்ஸ் வாய்ப்புகள் அடுத்து மே 10ஆம் தேதி நம்ம எல்எஸ்ஜி கூட சேப்பாக்கில் ஆட போகிற மேட்ச்லேருந்து தொடரப்போகுது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு 3 போட்டிகள் சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் போகலாம். 4 போட்டிகள் ஜெயிச்சா டாப் 2ல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கருத்துக்கள் சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்ஸை பற்றி என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிஎஸ்கேவோட ரசிகனாக இருந்தால் அவங்களுக்கு இதோட ஷேர் பண்ணுங்கள். ஹைப் அண்ட் லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.